ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான சத்தான லட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு நான் 1/4 கிலோ வாங்கி நல்லா வறுத்து தோலெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதே போல் எள்ளு 50 கிராம் வாங்கி அதையும் வறுத்து வச்சுருக்கிறேன். இப்போ கடலைப்பருப்பையும் எள்ளையும் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்குங்க. பவுடராகவும் அரைச்சி இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாகவும் அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதை இதில் வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுனால இது கூட கொஞ்சம் பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 100 பொட்டுக்கடலை 100 பொட்டுக்கடலையும் ஒரு 5 ஏலக்காய் இதையும் போட்டு பவுடராட்டம் நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இப்போ இதையும் நம்ம அதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கிலோ நிலக்கடலை பருப்பு, அதனால் 1/4 கிலோ கரும்பு சர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக இருக்கும். அதனால் கரும்பு சர்க்கரையை ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இருந்தாலும் கட்டி அப்படியே வந்து கரண்டியாலே உடச்சி விட்டுக்குங்க. இப்போ இந்த அளவுக்கு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட இது வந்து வரன்னு இருக்குது. அதனால் வந்துட்டு நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரணும். அதனால் நல்லெண்ணெய் எடுத்துருக்கு. இதே நல்லெண்ணெய் இது வந்து 100ங்க. நான் அளவு தெரிகிறதுக்காண்டி எல்லாமே உங்களுக்கு அளவை காட்டி செய்கிறேன். இப்போ 100 நல்லெண்ணெய் எடுத்து 100 நல்லெண்ணெய் அதுலேயும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நல்லெண்ணெய் சேர்க்கணும். நல்லெண்ணெய், கடலைப்பருப்பு, எள்ளு இது எல்லாமே பார்த்திங்கன்னா முதுகு வலி, கால் வலி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லது. இப்போ இந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ இதை நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா உருண்டை ஆகும். ஆனால் வந்து கொஞ்சம் நான் சாஃப்டாக இருக்கணுங்க. அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக சுடு தண்ணி காய்ச்சி லைட்டாக மட்டும் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா உங்களுக்கு பிடிக்கிற பதத்துக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறம் சும்மா ஒரு பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சுக்குங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய உருண்டையாக வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த உருண்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதத்துக்கு ஒருக்க மந்த்லி 2 டைம்ஸ் இல்லை வீக்லி 1 டைம் செஞ்சு சாப்பிட்லாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீரியட்ஸ் ஆகிற டயத்துக்கும் இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இடுப்பு வலி, பேக் பெயின்லாம் இருக்கும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நரம்பு பிரச்சனை, அப்புறம் இந்த கால் வலி இவங்களாம் இருக்கவங்களுக்கு இதை நம்ம சாப்பிட்டு வரும்போது எல்லாமே கொஞ்சம் சரியாகும். இதில் எல்லாமே வந்து இரும்பு சத்து இதெல்லாம் இருக்கிறனால குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.